செராமிக் வந்து டென்டிஸ்ட்டில் ஒரு முக்கியமான பொருளாக ஆயிடுச்சுடா. இதுக்கு முன்னாடி வந்து செராமிக் இல்லாதப்போ என்னென்னா க்ரௌனு முன்னாடி ஈஸ்தட்டிக் பர்பஸ் இல்லாமல் ஒரு மெட்டல் க்ரௌனு, அப்புறம் வந்து சிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் போட்டு உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சரியா, இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு ஈஸ்தட்டிக்காகவும் பயோ கம்ஃபர்டபுளாகவும் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் சிமெண்ட்டாக ஒன்று கிடச்சிருந்தா செராமிக். சரியா, இந்த செராமிக் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் மெயினாக வந்து ஈஸ்தட்டிக் பர்பஸ். பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ ஆன்டீரியர் ஏதாவது டேமேஜ் உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அதை அடைக்கும் போது முன்னாடிலாம் வந்து மெட்டல் க்ரௌனு மெட்டல் இந்த மாதிரி இல்லை, அந்த நம்ம பல்லு டூத்து கலர் இல்லாமல் மற்ற சிமெண்ட்ஸ் இருந்ததுல அந்த சிமெண்ட்ஸ்லாம் வந்து அடிச்சதில் நிறைய ஈஸ்தட்டிக் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் இப்போ வந்து செராமிக் வந்த பிறக்கும் அது வந்து நிறைய ஃபுல்ஃபில் ஆகி பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு செராமிக் யூஸ்டு ஃபார் வெர்னியர்ஸ் அண்ட் லேமினேட் இஸ் ஓகேனா என்ன ஒரு ஜிர்கோனியா இருக்குது, லித்தியம் டைசிலிகேட், அப்புறம் ஃபெல்ஸ்பாத்திக் போர்சலின் அண்ட் அலுமினா. இதில் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆன்சர் ஃபெல்ஸ்பாத்திக் போர்சலின். ஓகே, ஏன் ஃபெல்ஸ்பாத்திக் போர்சலின்னா அது வந்து நல்ல டிரான்ஸ்லூசன்ட் சிமெண்ட்டு, அது இல்லாமல் வந்து நல்ல ஸ்ட்ராங் சிமெண்ட், அதனால தான். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள். தி ப்ரிஃபர்டு செராமிக் ஃபார் போஸ்டீரியர் இன்லேஸ் அண்ட் ஆன்லேஸ். இன்லேஸ் ஆன்லேஸுக்கு வந்து என்ன மாதிரி செராமிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபெல்ஸ்பாத்திக் போர்சலின், சிர்கோனியா, லித்தியம் டைசிலிகேட், கிளாஸ் ஐ நம்பர் செராமிக். இதில் எது வரும்? ஏன் லித்தியம் டைசிலிகேட்னா இப்போ இன்லே ஆன்லே அதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப சின்ன ஏரியா தான், அக்ளோசல் சர்ஃபேஸில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அக்ளோசல் சர்ஃபேஸில் பண்ணும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து செராமிக் ரெஸ்டரேஷன். செராமிக் ரெஸ்டரேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணுவோம் தெரியுமா? ஜிங்க் பாஸ்பேட்டு, ஜிங்க் பாலிகார்பாக்சேட்டு, ரெசின் காம்போசிட், ரெசின் சிமெண்ட்டு, இதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து எது யூஸ் பண்ணுவோம்னா ரெசின் சிமெண்ட். ஏன்னா அதான் மைக்ரோ மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் பாண்ட். சரி, அதனால தான் ரெசின் சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் செராமிக் என்னன்னு தெரியும்? பூர் இஸ்தட்டிக்கா, எக்ஸ்பென்சிவ் அண்ட் பிரிட்டிலா, இல்லை பூர் ரிலீஸா, இல்லை பூர் மார்ஜினல் அடாப்டேஷன். ஏன் பூர் ரிலீஸ் கிடையாது? ஏன்னா அதில் பூரைட் கண்டென்ட்டே கிடையாது, அதனால் அது பூர் ரிலீஸ் வராது. ஸோ வேறு என்ன வரும்? ஓகேவா, ஏன்னா அதில் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கன்றனால ஈஸியாக பிரிட்டில் ஆகும், அதனால. சரியா, இன்னொன்று அது வந்து சிமெண்ட் எக்ஸ்பென்சிவ். ஈஸியாக பிரிட்டில் ஆகுது, அப்போ மார்ஜெல்லாம் இன்டெகிரேட் ஆகாதனால தானே ஏதோ ஒரு அக்ளோசல் போர்ஷனாக உடையுது. ஏன் அது? அப்போ வந்து அந்த நீங்கள் யூஸ் இப்போ ஆன்டீரியருக்கு நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணுறீங்கன்னா அது நல்லா விவல் கொடுக்கணும். விவல் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஆகாது. விவல் கரெக்டாக கொடுக்காம அப்படியே வச்சிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடும். சரியா, பாசிபிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜிர்கோனியா எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள்.